அம்மாவை விட்டு விலகிக்கிறேன், அடுத்தவனை நம்பி போறேன். எனக்கு அம்மா வேண்டாம், எனக்கு யாரும் வேண்டாம். அவங்களோட பொழப்பு, அவளுடைய வாழ்க்கை, அவளுடைய இருப்பு, அவளுடைய குடும்பத்துல சிக்கலா நின்று சீரழிஞ்சு அவமானப்பட்டு அசிங்கத்துல தப்பான உறவுல தவறான செயல்ல அப்ப போனதுக்கு அப்புறம் அம்மாளுக்கு மரியாதை தேவையில்லாத வாழ்க்கையை நோக்கி தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள இடைஞ்சலாய் நிக்கிறாடி. எந்த பக்கமும் அவமானம், கெட்ட பேரு, கேவலம் பட்டது சரியில்லை. பெத்த வாழ்க்கை புரியல, கண்ணுக்கு ஆளுக்கு மாட்டிக்கிட்டா. உண்மையா பையன் கேள்றாப்பா, அந்த பையன் யாருன்னு கேளுடா. தவறான தரத்துல போறது தெரியுமா தெரியாதா? இந்த தண்ணி என்ன இவ்வளவு சூடாக்குது? நீ உன்னதான் கேட்ட, அவளை கேட்கல. அந்த பையன் யாரு? பையன் பேரு கல்யாணம் ஆனவனா கல்யாணம் ஆகாதவனா? அப்புறம் நீ எப்படி இப்படி கல்யாணம் ஆன பொம்பளை வந்து கல்யாணம் ஆன வச்சுக்கிட்டு இருந்தா எத்தனை நாளைக்கு உன் கூட இருப்பான்? எனக்கு பதில் சொல்லு. நீயே இப்படி பண்ணா அந்த பிள்ளை என்ன பண்ணும்? ஒரே வார்த்தையே தப்புதாமா. புருஷன் இல்ல, யாராவது ஒருத்தன் பொண்டாட்டி சித்தவனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம், குடும்பத்துல ஒண்ணு முன்னா இருக்கலாம். அவன் கல்யாணம் ஆகாத பையன், அப்பப்பைக்கு வருவான், அப்பப்பைக்கு போவான். அவனை என்னத்துக்கு நீ சேர்த்துக்கிட்டு இருக்கிற? அப்புறம் உன்னை பார்த்து மாவ கெடுவாளா கெடமாட்டாளா? என்னடி பொழப்புத்தனம் பண்றீங்க? என்ன பொழப்புத்தனம் பண்றீங்க? நீ விட்டாலும் அவன் விட மாட்டான். நீ என்ன நடிப்பு நடிச்சாலும் இங்க தெரியாம போவாது. வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சுக்கிட்டேன். அவமானத்துல நிக்கிற, அசிங்கத்துல தவிலிக்கிற, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, கோளாறுக்கு மேல கோளாறு, நீ தத்தளிச்சுதான் நின்னாகணும். அந்த அவனால நீ தலை குடிஞ்சிட்ட, ஊரே தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? இந்த பையன் இவளை வச்சுக்கிட்டு இருக்கிறான், இவன் எங்க கல்யாணம் பண்ணி பாடி சுடப்பாரா? இந்த குடும்பம் ஒருத்தி தொட்டுட்டான்னு வச்சுக்க, அவன் நல்லா இருக்கணும், அதுக்குதான் தொடுவாங்க. ஒருத்தி கேட்டுறதுக்கு தொட மாட்டாங்க. ஆனா இது என்னன்னா தப்பா இருக்குது, எல்லாமே தவறா இருக்குது. நான் என்ன பண்ணிட்டோம்? சொல்லு, பதில் சொல்லு. அவர் இல்லைன்னா நீ வேற கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்கு எது கல்யாணம் பையனை கொண்டு போய் வாழ்க்கையை கெடுக்கிற? ஏன் இப்படி பண்ற? இதுல வேற பிள்ளையோட வாழ்க்கையும் தப்பா போகுது. பிள்ளையை கூட்டிட்டு வந்து என்ன பாரு, அதுவும் தப்பா போகுது. தலைக்கு கெட்ட பேர் வாங்கிட்ட, நீ கெட்ட பேர் வாங்கிட்ட, பிள்ளையாவது காப்பாத்துற வழி பாரு.